வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான். இது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த மேங்கோ டிசைன்ஸ் இது எல்லாமே அதில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ என்ன காமிச்சிருக்காங்களோ அதை தான் போட போகிறோம். இதில் எந்த க்ரியேட்டிவிட்டியும் இல்லை. ஸோ இதனுடைய ஆப்போசிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெட் கலர். பார்த்திங்கன்னா நம்ம பெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். சேம் இதே கலர் தான் சாரியோட கலர். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணாலும் நல்லா எடுப்பாகவே தெரியும். ஸ்டோன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எப்பயும் போல் நம்ம நெக் லைனில் 2 லைன் ஜரி கொடுக்க போகிறோம், த்ரெட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ த்ரெட் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். த்ரெட்டையும் போட்டாச்சு, அதாவது ஒரு லைன் ஜரி 2 லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி சுகர் பீட் வந்து 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும். பிகினர்ஸ் வந்து இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 பீட் தான் வைக்கணும். 90 டிகிரியில் வந்துட்டு நீடியில் பிடிச்சி வைங்க. நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்பர் 6. அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கஸ்டமருடைய சாய்ஸ் தான். நம்ம அப்படியே பஞ்சில் இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சு ஒன்றா எடுக்கிறத விட பஞ்சில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் நான் நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணுறேன். இது வந்து டிசைன் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்கிறத பார்த்தா அப்படியே போடுறதுனால, டேட்டூவாக போடுறதுனால அவங்க என்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய சஜஷன் வந்து இவ்வளோ பெரிய பீடு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுகர் பீடும் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின். நம்ம ஸ்டோன் செயின் வந்து பக்கத்தில் வந்து நம்ம 6 கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் பெரிய சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 24 எடுத்திருக்கேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஸ்டோன் செயினில். ரொம்ப சின்னதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ எடுக்காது ஸ்டோன் செயின், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட்டன் ஹோல் சைஸில், அதாவது பட்டன் ஹோல் போடுற மாதிரி தான் இருக்கும் இதோடைய ஷேப்பு. பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் வந்து நான் லாக் பண்ணுவேன். ஸோ இது ஆல்ரெடி நம்மளுடைய வீவர்ஸ்க்கு தெரியும். எஸ் டைப்பில் போடுவோம். எஸ் டைப்பில் போடுறது வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்பீடாக போடுறதுக்காக இப்படி பழகி வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 2மே நான் சொல்லி கொடுத்துருவேன். அவங்க எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ நெக் லைன் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி அட்டாச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் தான் கொடுப்போமே. பட் அதில் இருந்த அதே சேம் ஸ்ட்ரக்சர், அதனால் நம்ம இதை கொடுக்குறோம். சுகர் பீடு இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஜர்தோசி கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த மேங்கோ மோட்டிஃப் அந்த மாதிரி லைன்ஸு போயிடலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மேங்கோவை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து அந்த கேப் விட்டு அந்த மேங்கோ டிசைனை ட்ரா பண்ணது அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நான் வந்துட்டு நெக் லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேங்கோ மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக் லைனுக்கு போகிறோம். இப்போ வந்து சுகர் பீட் தான். நம்ம சுகர் பீடை உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 தான் கொடுக்கணும். ரொம்ப டர்னிங்ஸ்லாம் ஒன்றெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு அப்படிங்கிறப்ப அந்த 1 கொடுத்து திருப்பினீங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுக்கணும். அந்த டர்னிங்ஸ் வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு அது வந்துட்டு 2 கொடுக்குறது, 1 கொடுக்குறதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டக்கு டக்குன்னு 2 வச்சு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு போயிடலாம். இந்த மாதிரி தைக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சுகர் பீட் அளவுக்கு கேப் விட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கணும். நம்மளுக்கு லைட்டாக அந்த சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அது எல்லாமே ஐ மெஷர் தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீடில் எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதுவும் அதே மாதிரி தான், ஐ மெஷர் தான். போக போக அது உங்களுக்கு பழகிடும். வந்து இதில் இந்த கேப் வந்து 2 சுகர் பீட் போகிற அளவுக்கு கேப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதே கேப்பில் வந்துட்டு நெக்லைன் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அந்த மேங்கோ டிசைனுக்கு போயிடலாம். அப்போ தான் இது வந்து மேங்கோ டிசைனை முடிக்கிறதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக ஸோ ஃபுல்லாக நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேங்கோ டிசைன்ஸை முடிச்சிடலாம். இந்த மேங்கோ வந்து ஃபுல்லாக நம்ம பீட் கொடுத்தாச்சு. அதை சுற்றி அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது லீஃபாக இருக்கிற மாதிரி, அதுக்கும் நம்ம வந்துட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துக்கலாம். ஷார்ப் எட்ஜுக்காக ஆப்போசிட்டில் நம்ம த்ரெட்டில் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி பீடுக்கு வந்துட்டு ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அந்த பீடுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அடுத்த லைன் எடுப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் ஒரு லைன் வந்து கொடுப்போம். இதுக்கு நம்பர் 14 எடுத்திருக்கேன். நான் வந்து நெக் லைனில் கொடுத்தது வந்து 24, இது வந்து 14. இது ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டே இருக்கிறது தான். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பிசுறாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த த்ரெட்டை எந்த மாதிரி எந்த ஷேப்பில் அட்டாச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஒர்க் வரும். ஸோ அதனால் இதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக அட்டாச் பண்ணிக்கணும். ஜிக்ஜாக் ஸ்டிச் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நார்மல் த்ரெட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் நான் ஏன் வந்து சில்க் த்ரெட்டில், அதுவும் நம்ம வந்து எந்த கலரில் ஃபில் பண்ண போகிறோமோ அதையே கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். லைட்டாக நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் அப்படியே வச்சு கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து த்ரெட்டை ஒர்க் வச்சு நம்ம அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். மேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே. இப்போ நம்ம இந்த த்ரெட் ஒர்க் இருக்கு இல்லையா, பைப்பிங் கார்டு வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை போடணும். நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் ஃபில்லிங் போட்டாலே அது அழகாக வந்து கம்ப்ளீட் ஆகி வந்துடும். பட் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். அதாவது நம்ம அந்த சுகர் பீட் இப்போ லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா, இந்த த்ரெட்டு வந்து அட்டாச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் தான் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அது எல்லாமே அந்த பைப்பிங் கார்டை ஒட்டியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. இந்த சைடு வந்து இப்போ போடுற சைடு இருக்கு இல்லையா, இது வந்து பைப்பிங் கார்டை ஒட்டியும், இப்போ போடுற சைடு வந்துட்டு அந்த செயின் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த சுகர் பீட் லைனை ஒட்டியும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேர்னிங்ஸில் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக வரும். இல்லை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நீளமெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்படி தான் நம்மளுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
போட்டு முடித்ததுக்கப்புறமா மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் அதே ஸ்டோன் செயின், சுகர் பீடு, அதே ஜர்தோசி, அதே லைன். ஸோ அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் வந்துட்டு மறுபடியும் ஸ்டோன் கொடுத்துட்டு அதோட கேப்பில் வந்துட்டு லைட்டாக மேலேயும் கீழேயும் சுகர் பீட் மட்டும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து அவ்வளோ போட்டு காமிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ் இல்லை. ஸோ அதனால் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டல. எப்பயும் போடுற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி தான். அதனால் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க்கு, த்ரெட்லேயே வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். அந்த எல்லா லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், பக்கத்தில் காட்டுறேன். இதுக்கு வந்து எந்த எம்போசிங்கும் நம்ம கொடுக்கல, அப்படியே தான் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். வேணும்னா எம்போசிங் கொடுத்துக்கலாம், பட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறனால அந்த எம்போசிங் எதுவுமே கொடுக்காம நான் அப்படியே பண்ணுறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி 2 நாள் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த மேங்கோவை சுற்றி இருக்கிற எல்லா அந்த லீஃப் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதனுடைய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமும் ஒர்க் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. அது ப்ராப்பரான எண்டு நாட் போடணும். ஸோ அது இப்படி தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதனுடைய லுக் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீடும் நம்பர் 4ம் எடுத்திருக்கேன். அதோடைய சென்டரில் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது நம்பர் 4 வந்து மேங்கோவுக்கு பக்கத்தில் இருந்தும் அது வந்து அரும்பரும்பாக இருக்கிற மாதிரியும் கொடுக்க போகிறோம். சேம் இதே மாதிரி அந்த மோட்டிஃபை சுற்றி, அதாவது அந்த மேங்கோ மோட்டிஃபை சுற்றி இருக்கிற அத்தனைக்கும் இதே மாதிரி கொடுக்க போகிறோம், அரும்பரும்பாக கொடுக்க போகிறோம். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக் லைனில் இருக்கிற அந்த ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம மேங்கோ மோட்டிஃப் இருக்கு இல்லையா, அதோடைய ஒர்க்கும் சேர்த்து பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேங்கோ மோட்டிஃப் வந்து நார்மலாக விட்டதுக்கும் அந்த பீடு அரும்பரும்பாக வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக சுற்றியும் ஜரியில் வந்துட்டு ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முடிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம த்ரெட்டில் கூட கொடுக்கலாம், பட் ஃபுல்லாகவே ரெட்டிஷாக தெரியுது. ஸோ அதனால் ஜரியில் கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்குறோம். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஜரியில் வந்துட்டு மேக்ஸிமம் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெக் லைன் அந்த மாதிரி மட்டும் எடுங்க. ரொம்ப டேர்னிங்ஸ் வர்றது, சின்ன சின்ன மோட்டிஃப்க்கு போடுறது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இடத்துல ஜரி வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி திக்காக தான் இருக்கும் அதனால். ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நெக் லைன் வர இடத்துல மட்டும் 2 லைனுக்கு மேலே போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்க்க அது இன்னும் திக்காக தெரியும். அதுக்கு ரீசன் என்னென்னா அங்கே ஸ்டிச்சஸ் போகும் அதனால். இப்போ இந்த இடத்துல இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு சுகர் பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுற்றி வச்சுட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். அதுக்காக சேம் இதே மாதிரி இந்த நெக் லைனை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஷார்ப் எட்ஜ் மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்து வந்து ஓவரால் புட்டாஸ் காட்ட போகிறேன். ஓவரால் புட்டாஸ்க்கு ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதே சேம் அதே ரெட் கலர் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்.
இதுக்கும் நம்ம வந்து மேலே வந்து எப்படி பண்ணணுமோ ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான். ஒரு ஸ்டோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே சுற்றிலும் வந்துட்டு 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் ப்ராப்பராக வர்ற மாதிரி கொடுத்துடணும். கொஞ்சம் கோணையாக இருக்கிற பீடெல்லாம் வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஓவரால் புட்டாஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸோடைய அவுட்லுக் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் 4 வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அது முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கப்புறமானாவே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அவுட்லுக் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த நம்பர் 4 வந்து ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம இந்த ஒரு பீடு வச்சு அட்டாச் பண்ணோன்னா எப்படி வைப்போம், அப்படியே நூலில் வந்துட்டு மாட்டி விடுவோம் இல்லையா, அது மாதிரி மாட்டி விட போகிறேன். எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். பட் எண்டு நாட்டை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எண்டு நாட்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எண்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி அதே லைனில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நேராக இருக்கணும் நம்மளுக்கு. ப்ளவுஸே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை ஃபுல்லாக அந்த நம்பர் 4 மட்டும் கரெக்டாக கொடுத்து முடித்தோம் அப்படின்னா ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரைடாக அந்த லென்த் கரெக்டாக ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, நம்பர் பீட்ஸாக இருந்தாலும் சரி, நம்பர் 6 பீட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்பவே பெருசாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே பெருசாக நம்மளுக்கு இந்த ஒர்க்கு தெரியுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ரொம்ப சிம்பிளான டிசைனை வந்துட்டு இப்படி காஸ்ட் கம்மியாக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.